எல்லாருக்கும் குட் மார்னிங். கட் பண்ணிக்கிறேன். என் பேர் வந்து போதுமணி. நான் வந்து இப்போ ஸ்டார் டைரக்டர் லெவலில் இருக்கேன். ஆனால் வந்து இந்த லெவல் வர்றதுக்கு வந்து நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். ஏன்னா நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். இந்த ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 0. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னை வந்து ஒரு மதிக்கிற அளவுக்கு நான் ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு கேர்ளாக இருக்கேன். ஸோ இதுக்கு வந்து என்னுடைய முழுக்க என்னோட உழைப்பு தான் காரணம். எல்லா வீட்லையுமே வந்து எல்லாருமே ஒன்று ஸ்டார்டிங்லேயே வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதே போல தான் எனக்கும் இப்போ வரைக்குமே எனக்கு அக்செப்ட் பண்ணலை. ஆனால் நான் எப்பயுமே இந்த இந்த டேவிட் டியூசரிக்கு வர்றதுக்குமே பல பிரச்சனைகளை நான் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்கேன். எதுக்காகனா நான் வந்து வளரணும், என் டீமும் வளரணும், அதுக்காக தான். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சாதாரண ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலுமே எனக்கு வந்து ஒரு பையன் தான் இருக்காங்க. அந்த பையனுமே நான் இப்போ கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா விட்டுட்டு வர்றதுக்கு எனக்கு யாரும் பார்க்குறதுக்கு சப்போர்ட் கிடையாது. அதையும் நான் சப்ரன் சார்கிட்ட பேசி தான் நான் வந்திருக்கேன். இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு ஹவுஸ் ஒய்ஃப்மே என்ன நினைப்பாங்க, நம்மளுக்கு வந்து பல பிரச்சனைகள் இருக்குது, என்னால் இதை பண்ண முடியாது, இதை பண்ண முடியாது, நான் வந்து இவ்வளோ டைம் தான் ஒர்க் முடியும் அப்படின்லாம் யோசிப்பாங்க. அது தவறு. நம்ம மனசில் நம்ம ஒரு கான்ஃபிடென்ட் கொண்டு வரணும். யார் பண்ணுறாங்களோ இல்லையோ என்னால் முடியும், யாரெல்லாம் நம்மளை உதாசீனப்படுத்துகிறாங்களோ அவங்க முன்னாடி நம்ம வந்து சாதிச்சு காட்டணும். ஏன்னா நம்ம பெண்களுக்கு பல வலிமைகள் இருக்குது, பொறுமை, பக்குவம் எல்லாமே இருக்குது. ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள்ல அடிபட்டு வந்திருக்கோம். அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்குன்னு ஒரு சுயமரியாதை வரணும். அப்படின்னா நம்மளுக்கு ஒரு இன்கம் வரணும். அதை நம்ம கொண்டு வர்றோம் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து இந்த வெஸ்டேஜ் வந்து எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்கு. என்னை வந்து எங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, எங்கள் பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, என் ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, யாருமே வந்து மதிக்க மாட்டாங்க. உனக்கு என்ன தெரியும், நீ ஓரமாயிரு. இப்போ என்கிட்ட கேட்டு டிசிஷன் எடுத்து பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் ஒரு அவார்டு ஃபங்க்ஷன், இது 2வது அவார்டு நான் வாங்கிட்டு இருக்கேன். 2 அவார்டு ஃபங்க்ஷனுக்குமே வந்து நீ போகக்கூடாது, நீ என்ன சாதிச்சிட்ட, அவ்வளோ லாங்காக இருக்குது, நான் வரமாட்டேன், நான் கூட்டிகிட்டு போக மாட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதையும் மீறி தான் நான் வரேன். ஏன்னா என் டீமுக்கு நான் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். அது மாதிரி ஒவ்வொருத்தருமே நினைக்கிறேன். நிறைய பிரச்சனைகள் வரும், அதையும் ஃபேஸ் பண்ணுங்க. இதெல்லாம் நான் இருந்துமே வந்து நான் என்ன யோசிப்பேன்னா, இதிலேருந்து நம்ம ஒரு செகண்டு கூட பின்வாங்கக்கூடாது. ஏன் நம்ம வந்து நம்ம டெவலப் ஆனாதான் நம்ம டீமும் டெவலப் ஆகும். என்னோட ஃபியூச்சரும் வந்து நல்லா மாறும். இப்போ வந்து நான் ஒரு 42,000 இன்கம் வாங்கினாலுமே என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து இன்னுமே பல பிரச்சனைகள் தான். அதையும் மீறி நான் பண்ணிட்டு இருக்கேன், இன்னுமே பண்ணுவேன். நான் இன்னும் ஒரு 3 மந்த்துக்குள்ள கண்டிப்பாக 70,000க்கு மேலே இன்கம் வாங்குவேன். ஒரு 3 லெக்கு எல்லாபடியாவது நான் வாங்குவேன். லாஸ்ட்டாக வந்து சரவணன் சார் அவார்டு ஃபங்க்ஷனில் சொன்னார், நீங்கள் பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் வந்திருக்கீங்க மேடம், நெக்ஸ்ட் டைம் வரும்போது நீங்கள் கிரவுண்ட் டைரக்டருக்கு அவார்டு வாங்க அப்படின்னு. அதை வந்து நான் மைண்டில் வச்சுட்டு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு செகண்ட் கூட நான் விடாமல் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த பிஸ்னஸ் தான் என் லைஃப்பை மாற்றவும் போகுது. எவ்வளோ பேர் வந்து இதை பண்ணக்கூடாது, வேண்டாம் அப்படின்லாம் சொன்னாங்களோ அவங்கெல்லாம் வந்து என்னையும் ஜாயின் பண்ணிவிடு. என் சேலரியை பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து நீ இதை பண்ணி எனக்கு என்ன பண்ண போற, என்ன இது சாதிக்க போற, எப்போ பார்த்தாலும் ஃபோனு கைமா இருக்க, அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ண மாட்டேற, வரமாட்டேற, போக மாட்டேற அப்படிலாம் பேசுவாங்க. இப்போ என் பொண்ணு வந்து 30,000க்கு மேலே இன்கம் வாங்குதுன்னு கம்பீரமாக சொல்கிறாங்க. அப்போ அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேசுனாங்க, அதெல்லாம் வந்து இதெல்லாம் நம்ம தகர்க்கணும். நம்ம வந்து எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தாலுமே நான் இது வரைக்கும் ஒரு செகண்ட் கூட இந்த பிஸ்னஸை விட்டு நம்ம வெளியே போகக்கூடாது அப்படின்ற கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. இது மாதிரி இருக்கிற நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற ஒவ்வொரு லேடிஸுமே வந்து கண்டிப்பாக இதே போல் யோசிங்க. யார் பண்ணுறாங்களோ இல்லையோ, நம்ம அப்ளைன் இருக்காங்களா, லைஃப் லைன் இருக்காங்களா, அதெல்லாம் யோசிக்காதீங்க. நம்ம இருக்கணும், நம்ம லாஸ்ட் வரைக்கும் இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் சரி, அப்ளைன் ஒரு விஷயம் சொல்கிறாங்களா, ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுங்க. லைஃப் லைனுக்கு வந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோமோ அதை அப்படியே அவங்களுக்கு கொண்டு போங்க. அப்போ தான் வந்து அவங்க டெவலப் ஆவாங்க. அவங்க டெவலப் ஆனாங்கன்னா நம்மளும் தானாக டெவலப் ஆகும். அவங்க ஒரு சிலர் யோசிப்பாங்க, நம்ம மட்டும் டெவலப் ஆனால் போதும், நம்ம கீழே இருக்கவங்க நம்மளை விட அதிகமாக இன்கம் பண்ணுறோம் அப்படி நினைக்கக்கூடாது. நம்ம கீழே லீடர்ஸ் அதிகப்படுத்த தான் நமக்கு எல்ஓபின்றது அதிகமாக வரும். ஸோ இதை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். சரவணன் சார் வந்து ஸ்டார்டிங்கில் நான் எல்டிபி மீட்டிங் பார்த்து வரும்போதே யோசித்தேன், என் லைஃப்பை வந்து கண்டிப்பாக இந்த வெஸ்டேஜை தவிர வேறு எதுவுமே மாற்றாது. ஏன்னா எனக்கு குழந்தைய விட்டுட்டு வெளியே வேலைக்கு போக முடியாது. பிஃபோர் மேரேஜ் பேங்க்கில் ஒர்க் பண்ணேன், அதுலேயுமே ஒரு நல்ல சேலரி தான் வாங்கினேன். ஆனால் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நான் அதில் ரிலீவ் ஆகிட்டு தான் நான் வெளியில் வந்துட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னால் வெளியில் போக முடியல. ஏன்னா என் குழந்தைய பார்த்துக்கணும், அவனை பார்த்துக்கிறதுக்கு அவன் கிடையாது, என் ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ண மாட்டார். அப்போ அந்த இடத்துல நான் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டே தான் சோசியல் மீடியாவில் தேடிட்டே இருப்பேன். ஏதாவது பண்ண முடியுமா, சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்லாம் செஞ்சு ஆர்டர் கொடுத்து இதெல்லாம் பண்ணுவேன்.
அதுலேயுமே எனக்கு பெரிய லாபம் அப்படின்றதுல எனக்கு எதுவுமே கிடைக்காது. அதுவும் என் ஹஸ்பண்ட் தெரியாமல் தான் பண்ணுவேன். இதுவுமே நான் ஜாயின் பண்ணி ஒரு 3 மந்த் வரைக்கும் என் ஹஸ்பண்ட் தெரியவே தெரியாது வெஸ்டேஜ் பண்ணியுமே. ஏன்னா அவருக்கு தெரியாமல் மீட்டிங் பார்ப்பேன், அவர் இருக்கும்போது பார்க்க மாட்டேன், அவர் இல்லாத போது நைட் 2 மணிக்கு கூட பார்ப்பேன். ஏன்னா ஷிஃப்ட் கணக்கு அவர் ஒர்க்குக்கு போவார். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி டைமை மாற்றிக்கணும்னு யோசிப்பேன். அப்படி யோசிச்சு தான் 4வது மாதம் பிரான்ஸ் அடிக்கும் போது தான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நான் வெஸ்டேஜில் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அவர் என்ன சொன்னார், நான் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஜாயின் பண்ணேன், இதுலலாம் ஒன்றும் சாதிக்க முடியாது, நீங்கள் பண்ணது ஆஃப்லைன், நான் பண்ணுறது ஆன்லைன், நான் சரவணன் சார் டீமில் இருக்கேன், கண்டிப்பாக நான் இன்கம் எடுப்பேன் அப்படின்ட்டு 6,959 இன்கம் வாங்கி காட்டினேன். அதுக்கப்புறம் தான் அவர் மந்த்லி பர்ச்சேஸே பண்ணார். அது வரைக்கும் நானாக தெரியாமல் என் குழந்தைக்கு ப்ரோட்டீன் பவுடராக வாங்கி கொடுப்பேன், அதை அவர் பார்க்க மாட்டார். இந்த அளவுக்கு நான் ஒர்க் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் 4 மந்த்லி பிரான்ஸ் அடித்தேன். அதுக்கப்புறம் 3 மாதம் பிரான்ஸ் மெயின்டைன் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில்வர் டைரக்டர் ஆகி ஒவ்வொரு லெவலுமே 3 மாதம் மெயின்டைன் பண்ணேன். ஆனால் கோல்டு டைரக்டர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு 6 மந்த் மெயின்டைன் பண்ணேன். அந்த 6 மந்தில் கோல்டு டைரக்டர் அச்சீவ் பண்ணி ஒரு 3வது மாதமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சில்வர் லெவல் மெயின்டைன் பண்ணேன். ஏன்னா எனக்கு ஒரு டீமில் வந்து ஸ்லோவாகிடுச்சு. அதுக்கப்புறம் அது என்ன மைனஸ்ன்னு சொல்லிட்டு அதை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கோல்டு அப்போ தான் வந்து சரவணன் சார் வந்து டேவிட் டியூசிடி அனௌன்ஸ் பண்ணார். ஓகே, நம்ம இது வரைக்கும் பண்ண தவிர இனிமேல் பண்ணக்கூடாது, இதுக்கு மேலே நம்ம லெவல்ன்றது இறக்கவே கூடாது அப்படின்றத மனசில் பதிஞ்சுக்கிட்டு இந்த டேவிட் டியூசிடியை யூஸ் பண்ணிக்கிட்டு அடுத்து ஒரு 3 மாதமும் தொடர்ச்சியாக கோல்டு டைரக்டர் வித் டீம் பில்டிங் ப்ளஸ் எல்ஓபி எடுத்தேன். அப்படி எடுக்கும்போது டீமும் எனக்கு பெருசாச்சு. அடுத்து அதுக்கு அடுத்த மாதமும் நான் வந்து கோல்டே மெயின்டைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போன மாதம் நான் அதாவது ஸ்டார் அச்சீவ் பண்ணேன். ரொம்பவே சந்தோஷமாச்சு. பட் அந்த ஒவ்வொரு லெவலும் நான் புது லெவல் வரும்போதெல்லாம் எங்கள் வீட்டில் பெரிய பிரச்சனை இருக்கும். அந்த லெவலை வந்ததுக்கான சந்தோஷமே எனக்கு இருக்காது. ஓகே, இதுவும் ஒரு நன்மைக்கு தான், ஏன்னா அப்போ தான் அடுத்தடுத்த லெவல் போகணும் அப்படின்ற மைண்டுக்கு வந்தேன். ஏன்னா இது மாதிரி ஒவ்வொரு லேடிஸுமே வந்து கான்ஃபிடென்ட்டாக ஒர்க் பண்ணுங்க, கண்டிப்பாக முடியும். நான் இந்த வாய்ப்பு கொடுத்த சொல்லுங்கள்.